2026ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷமா இந்த மீடியாக்கள் தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய ஒரு டிஆர்பின்னுவாங்க அந்த மாதிரி சில வருமானத்துக்காக தொடர்ந்து பொய் சொல்வதையே தன்னுடைய வாடிக்கையா வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தமிழ் 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 நியூஸ் சேனல், அதுவும் தமிழ் செய்தி தொலைக்காட்சிகள் பெரும்பாலும் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிற ஒரு உண்மையான ஒரு பத்திரிகை என்பது ஒரு உண்மையான தகவலை தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்றதுதான் ஒரு உண்மையான ஒரு பத்திரிகை செய்ய வேண்டிய வேலை. ஆனா அவங்க தொடர்ந்து பல தவறுகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நான் ஏற்கனவே பல விஷயத்துக்கு சொல்லியிருக்கிறேன். 2 வருஷமா நடந்த தமிழ்நாடு நடந்த பல பிரச்சனை மூல காரணமே இந்த பத்திரிகைகள்லாம். அதே மாதிரி தொடர்ந்து இந்த முறையுமே என்ன பண்றாங்க, அதே மாதிரி ஒரு தவறான கணக்கை தொடர்ந்து மக்கள் மத்தியில பரப்பிட்டே இருக்கிறாங்க. இவங்க அது என்ன உண்மைன்றதை அவங்க தொடர்ந்து எடுத்து சொல்லும் பட்சத்துல இது தெரியுது, வெளில தெரியுது அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பேசுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் 85.14% வாக்கு சதவீதம் உயர்ந்துச்சு. இது ஒரு பெரிய ஒரு நம்பரு அப்படின்னு பல விஷயங்கள் பேசுறாங்க. இது எந்த கட்சிக்கு ஆதாயம்னா எல்லா கட்சியுமே இந்த ஆதாயத்தை தன்னால எடுத்துக்கும். ஆனா அது இல்லை இங்க விஷயம். இந்த வாக்கு பதிவு உயர்வு உண்மையா பொய்யா, இதோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். பல பேர் சொல்லியிருப்பாங்க எஸ்ஐஆர்ல தான் இந்த மாதிரி வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு எல்லாருமே சொல்ற ஒரு காமன் விஷயம் தான். ஆனா நான் சொல்ல போறது அந்த விஷயம் கிடையாது. வேற சில நம்பர்ஸ் உங்களுக்கு காட்ட போறேன். அந்த நம்பர் சொல்லும் இந்த முறை வாக்கு சதவீதம் உயர்ந்ததா இல்லையா. இப்ப நல்லா பாருங்க, இந்த கட்சிக்காரங்க அமைதியா இருப்பாங்க. இந்த கட்சிக்காரங்க ஒன்னும் பெருசா இது வரைக்கும் நம்முடைய விஜய் சாரோட டிவிக்கே மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க, அதை கிளைம் பண்ணிருக்காங்க. எங்களால் தான் அந்த வாக்கு சதவீதம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே அதை கிளைம் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இது உயரல அப்படின்றது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். நான் விளக்கமா இதுல சொல்றேன். இந்த வீடியோ பார்த்து நீங்க முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கும் புரியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை உயர்ந்ததா பதிவு வாக்குப்பதிவு உயர்ந்ததா ஏமாற்றும் ஊடகங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு தலைப்புல நம்ம இந்த காணொலியை பார்க்க போறோம். இது 2001ஆம் ஆண்டுக்கான ஒரு தேர்தல் நடந்தப்ப எத்தனை மொத்தம் வாக்காளர்கள் அப்படின்ற முதல்ல இதை பார்த்துங்க. இது ஒரு ப்ரூஃப். அதுக்கப்புறம் நான் டேபிள் போட்டு காட்டும்போது உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இது உண்மையா நம்ம எழுது உண்மையா போய் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டுக்கான தேர்தலில் மொத்தம் 4,74,079 வாக்காளர்களும் 4,74,74,079 வாக்காளர்களும் அதுல ஓட் போல் பண்ணுவாங்க. வாக்களித்தவர்கள் 2,80,48,047 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 59.1%. இது எல்லாமே நான் டேபிள்ல பின்னால காட்டுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, வாட்ச் பண்ணீங்க என்னென்ன ப்ரூஃப் என்னென்ன இருக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு. 2006 நடந்த தேர்தல்ல 4,66,61,754 மொத்த வாக்காளர்களும் அதுல 3,30,45,949 வாக்களித்தவர்களும் 70.8% அந்த பர்சன்டேஜ்ல 2006ல வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 2011ஆம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 4,71,16,330 வாக்காளர்களும் 3,68,42,687 வாக்கு செலுத்தியவர்களும் மொத்தம் 78.2% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2016ல பாத்தீங்கன்னா 5,79,15,482 வாக்களித்தவர்கள் 4,26,46,591 மொத்தம் வாக்களித்தோட சதவீதம் 73.6% வாக்களிச்சிருக்கிறாங்க 2016ல. 2021 போன சட்டசபை தேர்தலுக்கான ஒரு எண்டுல பாத்தீங்கன்னா 5,99,36,039 மொத்த வாக்காளர்கள்ல வாக்களித்தவர் 4,58,86,784 சதவீதம் 76.6%. இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு வந்துருவோம். இந்த வருஷம் நடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் 5,73,43,291 வாக்காளர்கள். அதுல இது அப்ராக்சிமேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டீடைல் போடுற வரைக்கும் அப்ராக்சிமேட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, போட்டிருப்பாங்க ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்னு சொல்லிட்டு. அப்ராக்சிமேட்டா 4,88,28,832. இதுல இருந்து கொஞ்சம் ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம். என்ன இருந்தாலும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் முன்ன பின்ன வருமே தவிர 85% கண்டிப்பா வந்துடும். இப்ப நம்ம போன தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது 2021ல 76.6% வந்திருக்கு.
இதுல 85.15% வந்திருக்கு. இது SIRல ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அதுவும் பொய்யான கருத்து தான். அதுவுமே வந்து சரியான கருத்து வந்து உண்மையான கருத்து அது மட்டும் கிடையாது. சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இந்த வாட்டி ஏறல. இந்த வாட்டி வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்றதான் வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து டவுன் ஆயிருக்கு, ஏறல அப்படின்றத நம்ம இந்த காணொலியில சொல்ல போறோம். ஆனா அதை வந்து டீட்டெயிலா வந்து எந்த ஊடகம் இது வரைக்கும் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. அதுல ஒரு நாள் ஃபுல்லா பொறுமையை பார்த்துட்டு இந்த காணொலி நான் போடுறேன். இதோட உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் நீங்க பாருங்க, உங்களுக்கு மொத்தமா புரிஞ்சிடும். தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து எத்தனை பேரு வாக்களித்தாங்க, எத்தனை பர்சன்டேஜ், என்ன ஓட் டிஃபரன்ஸ், எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இது வரைக்கும் நான் காமிச்ச டேபிள்ல இருந்து அந்த டீட்டெயில் எடுத்துருக்கிறேன். 2001 அப்ப மொத்த நான் ஏற்கனவே அதுல காமிச்சிருந்தேன் 4,74,79,000 மொத்த வாக்காளர்கள். அதுல 2,80,48,047 வாக்காளர் வாக்களிச்சிருக்கிறாங்க. மொத்த சதம் 59.10%. இதை வந்து நான் வந்து பேஸா எடுத்துக்கிறேன். 2001 நடந்த தேர்தலுடைய இந்த டேர்ன் ஓவர் வந்து ஒரு பேஸா வச்சுங்க. இதுல இருந்து அடுத்தடுத்த தேர்தலில் எப்படி மாறுதுன்றதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த 2001 தேர்தலுக்கு அப்புறம் தான் SIR 2002ல 2002ல இருந்து 2004 வரைக்கும் SIR எடுக்கிறாங்க. ஸோ SIR எடுத்ததுக்கு அப்புறம் நடந்த முதல் சட்டசபை தேர்தல் வந்து 2006ல நடக்குது. அதாவது 2006ல நடந்த SIRக்கு அப்புறம் நடந்த முதல் தேர்தல். கண்மூடித்தனமா பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்குன்னு அதுல நீங்க பாருங்க. அதுல மொத்த வாக்காளர்கள் வந்து 4,66,61,754 பேர். அதுல வாக்களித்தவர்கள் 3,30,30,45,949 பேர். 59.1% இருந்து 70.8% அது வந்து உயருது. இப்போ உயர்ந்ததை விட, அதாவது இப்போ உயர்ந்த 73.6, 85.15 கிட்டத்தட்ட 12%. அதுவும் கிட்டத்தட்ட 12% வந்து வாக்கு வந்து உயர்ந்திருக்கு. சென்ற முறை SIRக்கும் இந்த முறை SIRக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். 70.8, 59.10 70.80, 73.60 85.15. ஸோ இதோட ஒப்பீடு கரெக்டா இருக்கா நீங்களே செக் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து 2000 தொடர்ந்து நம்ம இது SIRுடைய அந்த இவங்க தவறா சொல்ற கணக்காக நான் சொல்றேன். அப்பயுமே இதே சதவீதம், இப்பயுமே இதே சதவீதம் தான். ஸோ அதுல சதவீதத்தை வந்து கொஞ்சம் தூரம் தூக்கி வச்சிருங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2006ல 4,66,61,754 மொத்த வாக்காளர்கள். வாக்கு செலுத்தியவர்கள் 3,30,40,45,949 வாக்காளர்கள். நம்ம சதவீதம் ஏற்கனவே பார்த்துரும் 70.80 நம்ம ஏற்கனவே அதுல பார்த்துதான். அது அப்படியே அதே நம்பர்ஸ் நான் அப்படியே கரெக்டா எழுதிருக்கிறேன். 2026 வரைக்கும் கரெக்டா எழுதிருக்கிறேன். இதுல என்ன நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா வாட்ச் பண்ணுங்க. 2001ல நடந்த எலெக்ஷன்ல பதிவான வாக்குகள் 2,80,48,077. 2006ல இந்த SIRலாம் எடுத்து ஓர வச்சிருங்க. இதெல்லாம் வந்து அதாவது சதவிகிதம் கணக்கு பண்ணதான் இந்த SIR வந்து உதவி பண்ணிச்சே தவிர வாக்குகள் வந்து உயர்ந்துதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து இதை நீங்க கணக்கே எடுக்கவே கூடாது. இந்த பாட்டை மறந்துருங்க. அந்த 4,74,70 மறந்துருங்க. இந்த 2 கோடி என்பதுதான் வாக்கு. அது எவ்வளவுனா போட்டுக்கலாம். நீங்க 5 கோடியும் போடலாம், 5 கோடி 5 போட்டுங்க, என்ன வேணா போட்டுங்க. அதுதான் சதவீதத்தை கணக்கு பண்ண போகுது. ஆனா வாக்களித்தல்ன்ற விவரம் இதுலதான் இருக்கு. எத்தனை பேர் வாக்களித்தார்கள், ஒருவரோட வாக்களித்தவர்களுடைய டீட்டெயில் இதுலதான் இருக்கு. அப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2001ல 2,80,48,077 பேர் வாக்களிக்கிறாங்க. 2006ல அது அப்படியே 3,30,40,45,949. ஒரு முறையும் ஏறிக்கிட்டே வரத நீங்க பாப்பீங்க. இதுல ஒரு முறையுமே வந்து வாக்கு அளிப்பவர்கள், வாக்கு சதவீதம் சொல்ல, வாக்கு அளிப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து உயர்ந்துகிட்டே வருது. 2,80,48,077 அது அப்படியே 2006ல 3,30,45,949. இங்க பாருங்க வித்தியாசம். சென்ற முறை 2001ல வாக்களித்ததை விட 49,97,872 மக்கள் இந்த 2006ல அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். 2006ல இருந்து 2011க்கு 3,68,42,687 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. சற்று ஏறக்குறைய 37,96,738 பேர் இந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் அதிகமாக வாக்களித்தவர்கள். அதுக்கு அடுத்து 2016ல 4,26,46,591 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 2016 தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 58 லட்சம் பேர், 58,03,904 பேர் அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க. இது வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து 2வது முறை முதலமைச்சர் ஆகும்போது அதிகமான
வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 58,03,904 வாக்குகள் 2011 2016 தேர்தலுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கடுத்து 2021 4,26,000ன்றது 4,58,86,784 புரட்சித்தலைவர் அம்மாவும் இல்ல, டாக்டர் கலைஞர் அவர்களும் இல்ல, இல்லாத நேரத்துல 32,40,193 வாக்குகள் உயர்ந்திருக்கு. இப்போ இந்த முறை தேர்தலுக்கு வாங்க, 4,58,00,000 இருந்து உயர்ந்த வாக்குகள் 4,88,28,832 வாக்குகள், உயர்ந்த வாக்குகள் எண்ணிக்கை 29,42,048. இன்னும் என்ன தெரியுதுன்னா, கடந்த 5-6 முறை நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே மிக குறைவான வாக்குகள் உயர்ந்திருப்பது இதான். முதல் டைம் பாத்தீங்கன்னா 49.97% உயர்ந்திருக்கு. இதை வந்து 1 கோடி வாக்குகளுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னு சொன்னா 49,97,870 49.9% வந்து உயர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 37.96%, அதுக்கு அடுத்தது 58.03%, 32,40,000 32.4%. இந்த முறை பாருங்க 29,40,000 வெறும் 29.42% உயர்ந்திருக்கு. இந்த டேபிள் உங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போதும் வாக்குகள் உயர்ந்துகிட்டே தான் வந்தது. நீங்க அந்த டோட்டல் ஓட்டையும் பர்சன்டேஜையும் விட்டுருங்க. அதை அவங்க நினைச்சாங்கன்னா 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூட போட்டுப்பாங்க, நினைச்சாங்கன்னா 10 லட்சம் பேரை வந்து ஒமிட் பண்ணுவாங்க. அது இல்ல முக்கியம், எத்தனை பேர் வாக்களித்தார்கள் அப்படின்றது தான் முக்கியம். அது மக்கள் தொகை ஏற்றத்துக்கு ஏற்ப ஒரு முறையும் கிட்டத்தட்ட அதிகரித்து வந்த வாக்குகள்ல மிக மிக குறைவான வாக்கு அதிகமானது இதான் முதல் முறை. வெறும் 29% வரைக்கும் 30% கம்மி எதுவுமே இல்லை, வெறும் 29% தான் வாக்குகள் உயர்ந்திருக்கு. வெறும் 29.42% உயர்ந்திருக்கு. ஏன் பத்திரிகைகள் இதை வந்து சொல்ல மாட்டாங்க, மீடியாக்கள் ஏன் இதெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க? இப்போ இதெல்லாம் வந்து அரசியல் தலைவர் தெரியுமானா நிச்சயமா தெரியும். இதுல வந்து இப்ப யார் யாரு இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணாம இந்த 4 தலைவர்கள் வந்து அரசியல் நடத்துவது என்பது கடினம். இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களோ, இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயார்களோ, அல்ல ஐயா சீமானோ, இல்ல ஐயா விஜய் அவர்களோ, இந்த 4 பேருக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவரா இருக்காங்க அப்படின்னா இந்த நிலவரம் வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமா தெரியும். இந்த மாதிரி இவ்வளவுதான் ஓட்டுகள் வந்து உயர்ந்திருக்கு, இது வந்து பெரிய உயர்வு கிடையாது அப்படின்னு அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம இருக்கிற சில பேர் என்ன பண்றோம்னா, ஒரு தவறான தகவலை மீண்டும் 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 பரப்பி ஒரு தவறான தகவலை பரப்புவதை நிறுத்திவிட்டு என்ன உண்மையோ முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுங்க. கீழே போய் நீங்க போயிட்டு ஆராய்ச்சி, நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க முயற்சி செஞ்சு இந்த விஷயம்லாம் எடுக்கிறீங்களோ எடுக்கதான் உண்மை வந்து புலப்பட வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 2026 வருடத்துக்கான தேர்தல் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துல வந்து இதுல தேர்தல் கமிஷன் வேற தம்பட்டம் அடிச்சுக்குது, நான் வந்து எக்கச்சக்கமா எடுத்துட்டு வந்துட்டு. நீங்க வெஸ்ட் பெங்கால்ல 92% வாக்குகள்னா அதுவும் அதே மாதிரி தான், அதுவும் அதே மாதிரி SIR சதவீதம் அதிகரிச்சா கூட நம்ம எதை மெயினா பார்க்கணும்னா இந்த வாக்குகள். இதுல இந்த 5 முறை 6 முறை நடந்த தேர்தல்ல அழகான நல்ல அதிகமா வாழ்ந்தது 2016க்கான தேர்தல்ல தான் 58,03,904 வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 58% ஏறிச்சு அந்த 2016 தேர்தல்ல. இந்த தேர்தல் அதுக்கு அப்படியே பாதி 29 இதுக்கும் அப்படியே பாதி சதவீதம் வாக்குகள் வந்து உயர்ந்திருக்கு. சோ இது வரைக்கும் நடந்த தேர்தலையே மிக மிக குறைவான வாக்கு சதவீதம் உயர்ந்த தேர்தல் இந்த தேர்தல் தான்.